பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 1 Chronicle chapter 13 verse 7. அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பெட்டியை இப்பொழுது தாவீது தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு வருகிறார். தாவீதின் வாழ்க்கையின் வெற்றிக்கு அநேக காரணங்கள் உண்டு. அதிலே ஒரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற ஒரு கர்த்தருடைய மனிதன். சவுல் இந்த பெட்டியை குறித்து கவலைப்படவே இல்லை. ஆனால் தாவீது தான் ராஜ்யபாரம் எடுத்தவுடனே தேவனுடைய பெட்டியின் மீது அவர் ஆவல் கொள்ளுகிறார். இப்பொழுது அதை தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு வரும்படி அவர் விருப்பப்படுகிறார். விருப்பம் நல்லது, யோசனை நல்லது. ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய முறைகள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னென்னா, நாம் ஆண்டவருக்காக செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் கர்த்தருடைய ப்ரொசீஜர் என்னன்னு கேட்கணும். ஆண்டவருடைய ஒழுங்கு. நீங்கள் எதை செய்தாலும், அதை தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யுங்கள். அதாவது நம்ம விருப்பம் நல்லா இருக்கலாம், யோசனை நல்லா இருக்கலாம், ஆனால் அதை நம்ம செய்கிற விதம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும், கர்த்தர் சொன்னபடி இருக்கணும். இங்கே நடந்த தவறு என்னென்னா, தாவீதின் விருப்பம் நல்லது, யோசனை நல்லது, சமூகத்தை நாடுவது நல்லது, பெட்டியை கொண்டு வரணுன்றது நல்லது. ஏனென்றால் அது உடன்படிக்கை பெட்டி. ஆனால் அதை எப்படி கொண்டு வர்றதுக்கு அவர் செஞ்சிட்டார்னா, ஒரு புது ரதம், அந்த ரதத்தில் 2 மாடு, அந்த ரதத்துக்கு மேலே பெட்டியை வச்சு அதில் ஊசா அகியா 2 பேரும் நல்ல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், இவங்களை கொண்டு நடத்தி கொண்டு வர்றாங்க. இந்த ப்ரொசீஜர், இந்த ஒழுங்கு தவறு. மாடை கட்டி புது ரதத்தில் புது வண்டியில் அதை கொண்டு வரணும்னு பைபிள் சொல்லலை, பிரமாணம் சொல்லலை. எப்போதுமே கிருபையோ தேவனுடைய அன்போ அது மகா மகிமையோ எதுவாக இருந்தாலும் அதற்கு பிற்பாடு ஒரு பிரமாணம் இருக்கும், லா. அதை ஊழியக்காரராகிய நாங்கள், கர்த்தரோடு அதிகமாய் பழகுகிற தேவனுடைய ஊழியர்கள் அதை சொல்லி கொடுப்போம். ஏன்னா ஜனங்கள் அவசரப்பட்டு ஆர்வத்தில் செஞ்சுட்டு அதனுடைய தவறுனால தேவனுக்கு பிரியமற்றவர்களாக மாறக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த புது ரதத்தில் ஏற்றி இந்த மாடுகளில் கொண்டு வரும்போது இந்த மாடு அசைந்து வருது. அப்போ அந்த பெட்டி ஆடுது. ஆடும்போது ஊசா அந்த பெட்டியை பிடிக்கிறான். பிடிக்கும்போது கர்த்தர் ஊசாவை அடிக்கிறார். ஒரு பெரிய மரணம் நடக்குது. ஒரு குரூப் ஜனங்க அந்த பெட்டியை எட்டி பார்க்குறாங்க. அந்த பெத்சிமேஷின் மனுஷர் அநேகர் இறந்து போகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், நல்ல இன்டென்ஷன் தானே பாஸ்டர்? ஆம், உங்கள் விருப்பம் நல்லது, உங்கள் யோசனை நல்லது, ஆனால் செய்கிற முறைகள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் நம்ம கவனமாக இருப்போம். எப்படி தேவனுடைய பெட்டியை கொண்டு வரணும்னா, ஆண்டவர் பிரமாணம் கொடுக்குறாரு. ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை தங்கள் தோளில் சுமக்கணும். இப்போ தாவீது ஆசாரியர்களை அழைத்து இந்த தேவனுடைய பெட்டியை தோளில் சுமந்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தார்னா, இங்கே எந்த மரணமும் ஏற்பட்டிருக்காது, எந்த கலக்கமும் ஏற்பட்டிருக்காது, அந்த பெட்டியும் வந்து சேர்ந்திருக்கும், ஜனங்களும் பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் தாவீது அங்கே யோசனையின்றி செய்தபடினாலே ஒரு பெரிய இழப்புக்கு அந்த கிராமமே ஆளாகிடுது. ஊசா மரித்து போனான். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியத்தில் யோசனையின்றி, தேவனுடைய பிரியமின்றி செய்ததை தவறாக செய்து நீங்கள் கர்த்தருடைய பிரியமில்லாமைக்கு ஆட்பட்டிருப்பீங்கன்னா இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுங்க.
கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்காக இறங்கி உங்களை மீட்டெடுத்து அவருடைய பிரியத்தின்படி செய்ய உங்களுக்கு உதவி செய்வாராக. ஊழியத்தில் இருந்தோன்னா, கர்த்தர் உங்களை ஊழியத்தில் வச்சுருக்கிறாருன்னா, ஜெபமானாலும் ஊழியமானாலும் தேவ ஒழுங்கின்படி அதை செய்யும்போது கர்த்தர் நம்ம மீது பிரியப்படுவார். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நம் விருப்பம் நன்றாக இருந்தாலும் தேவனுடைய ஒழுங்கின்படி செய்வோம். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஆமேன். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று செய்கிற எந்த காரியமானாலும், அது ஆராதனையோ பலியோ ஆண்டவரே கொடுப்பதோ உமக்கென்று ஓடுவதோ எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோ எதுவானாலும் நீர் விரும்புகிற பிரகாரம், நீர் கொடுத்திருக்கிற ஒழுங்கின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்கின்படி ஓட, ஒழுக்கத்தோடு ஓட, நம்முடைய விருப்பத்தின்படி ஓட கர்த்தர் உதவி செய்யும். அதனாலே வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.